பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பல குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர். எனவே அவருக்கு தண்டனை உறுதி என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை பற்றி பிள்ளையான் சொன்ன ஒரு கருத்து என்பிபி கட்சியைச் சேர்ந்த பலருக்கு கோபத்தை உருவாக்கியிருக்கிறது. எனவே அதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக கருதப்படுகின்ற முன்னாள் இராணுவ தளபதி யானக பெரேராவினுடைய படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர், அவருக்கான தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால். எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கையில் பல விதமான வாகனங்கள் வீதிகளில் இருந்து அகற்றப்பட உள்ளன என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன விதமான வாகனங்கள் அகற்றப்பட உள்ளன, அதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பா, இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நீரிலே மூழ்கி 4 மாணவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். தன் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் எல்லாமே பொய் வழக்குகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வாயைப் போலவே இந்த வழக்குகளும் பொய் வழக்குகள் என்று சொல்லி யார் சொன்னது? பிள்ளையான் நேற்று சொன்னவர். அதாவது நேற்று சிறைச்சாலைக்கு அந்த வாகனத்தில் கூட்டி கொண்டு போகக்குள்ள ஒரு ஊடகவியலாளர் கேட்டது, உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதே, என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி. என்னென்றா, அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் போய்கொண்டிருக்குது. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தன்மையான ஒரு பதிலை சொல்லியிருந்தால் எதிர்காலத்திலே ஏதாவது மன்னிப்புகள் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வையுங்களேன். கிடைக்குமோ தெரியாத, நான் சொல்கிறேன் நான். ஆனால் பிள்ளையான் என்ன சொன்னவர்? அனுரகுமார திசாநாயக்காவினுடைய வாயை போலவே எனக்கு மேலே போட்ட வழக்கு எல்லாமே பொய் வழக்குன்னு சொன்னோன்னே அது என்பிபி கட்சியைச் சேர்ந்த பலருக்கும் கடும் கோபத்தை உருவாக்கி, ஜனாதிபதியை பற்றி இப்படி சொல்லிட்டீங்களான்னு சொல்லி நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள்லேயே நிறைய பேர் அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பிள்ளையானுக்கு அப்படி சொல்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அவர் பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர். மிக முக்கியமாக மட்டக்களப்பில் பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர் பிள்ளையான். அதற்கான ஆதாரங்கள், எவிடன்ஸுகள் எல்லாமே இருக்குது. எனவே அவருக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியிருக்கின்றார். இலங்கையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது யானக பெரேரா அவர்களுடைய படுகொலை சம்பவம். 2008ஆம் ஆண்டில் நடந்த ஒரு தற்கொலை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி உட்பட ஒரு 29 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அனுராதபுரத்தில் கிட்டத்தட்ட 80 பேர் வரையில் காயமடைந்திருந்தார்கள். அந்த சம்பவத்தில் 2008ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் திகதி இந்த சம்பவம் நடந்தது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கிளை அலுவலகம் ஒன்று திறக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருந்தவர். ஏன்னு சொன்னால், முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் 2001ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து விலத்தி அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து அரசியல்வாதியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் தான் யானக பெரேரா. எனவே அவரை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அது சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் தான் அவருடைய பேர் உமர் ஹதாப் என்று சொல்லி. அவருக்கு ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது, ஆயுள் தண்டனை. இருந்தாலும் தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தவர். அந்த வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அவருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை செல்லுபடியாகும், அது நடைமுறைக்கு வருகிறது என்ற அர்த்தத்தில் இதனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். எனவே அவருடைய தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தாக்குதல் சம்பந்தமாக ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவர் தற்பொழுது 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றார். 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். அவருடைய பேர் சண்முகநாதன் சுதாகரன் என சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் சுதாகரன். அவர் 2014ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் வச்சு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவருக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது சுதாகரனுக்கு. அது ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு உமர் ஹதாப் தன்னுடைய தண்டனைக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருந்தவர். அந்த வழக்கு தான் இப்பொழுது
தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அவருக்கும் ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி 4 மாணவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். மிகவும் அநியாயமான முறையில் இந்த 4 மாணவர்களும் பலியாகி இருக்கின்றார்கள். 4 பேருமே ஓயல் படிக்கிறார்கள். 11ஆம் தரத்தில் படிக்கிற மாணவர்கள். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பனாத்த வில்லுவ என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மங்களாபுர ஏரி என்று சொல்லப்படுற ஒரு ஏரியில் 5 மாணவர்கள் ஒரு படகுல ஏறி ஆபத்தான முறையில் 5 பேருக்குமே நீச்சல் தெரியாது. நட்டு ஏரிக்குள்ளே போயிருக்கணும். ஏன்னு சொன்னால் தாமரைப்பூ பறிக்கிறதுக்கு. இப்போ எதுக்கு தாமரைப்பூவை பறிக்கிறீங்களா? அதை பறித்து என்ன தான் செய்ய போகிறீங்க? உங்களுக்கு தான் நீச்சலே தெரியாது. 5 பேர் சேர்ந்து ஒரு படகுல ஏறி போய் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தினம் இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இளைய தலைமுறை தண்ணீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவம் தொடர்ந்து பதிவாகி கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நேற்று பின்னேறம் போல் இந்த 5 பேரும் 5 மாணவர்களும் ஒரே கிளாஸில் படிக்கிற ஒரே பாடசாலையை சேர்ந்த ஒரே கிளாஸில் படிக்கிற 5 பேரும் ஒரு படகுல போன இடத்துல படகு அப்படியே கவுண்டு 5 பேருமே தண்ணிக்குள்ள மூழ்கி ஒருத்தருக்குமே நீச்சல் தெரியாது. 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒருவர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 3 பேர் அந்த உடனே அதுக்குள்ள உயிரிழந்தது. ஒரு ஆள் மருத்துவமனையில் உயிரிழந்தது. இன்னும் ஒருவர் இப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த உயிரிழப்புகள் எல்லாமே தேவையில்லாத உயிரிழப்புகள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி விபத்துக்களில் தினம் செத்து கொண்டிருக்கிறோம். இங்கால டெங்கு ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இருக்க மாட்டாமல் தண்ணீரில் போய் வில்லங்கத்து செத்தா இப்போ என்ன தான் செய்கிறது? ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த நபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை நேற்று வழங்கி இருக்கிறது. அதாவது 35 வயதுடைய ஒரு நபர், அவர் ஹெக்கிராவ பகுதியை சேர்ந்தவராம். அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு முதல் அவர் கைது செய்யப்பட்டு கடந்த 4 வருடங்களாக அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அப்போ கைது செய்யப்பட எத்தனை வயசாக இருக்கும்? 31 வயசாக இருக்கும். 31 வயசில் கைது செய்யப்பட்டு இப்போ 35 வயசு. இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றை லைஃபே போச்சுது. ஏன்னு சொன்னால் ஹெரோயின் போதைப் பொருளை வச்சிருந்த காரணத்தால் எவ்வளாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் 3 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்ததுக்காக ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த நபருக்கு முந்தின அரசாங்கங்களாவது ஏதாவது காசை கொடுத்து தப்பி கிப்பி வெளியில் வரலாம். இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அவர் ஆயுள் முழுக்க உள்ளுக்கான் இருக்கணும். ஒன்றுமே செய்ய முடியாது. இலங்கையில் ஏராளமான வாகனங்கள் வீதிகளில் இருந்து அகற்றப்பட உள்ளன என்று சொல்லி போலீசார் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதென்ன வீதியிலிருந்து அகற்றுறது என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது வீதியில் வாகனங்களை ஓடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அந்த குறிப்பிட்ட வாகனம் வீதியில் ஓடவே முடியாது. தூக்கி கொண்டே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அந்த வாகனம் தடுத்து வைக்கப்படும் என்ற அர்த்தத்தில் தான் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இலங்கையில் ஏராளமான வாகனங்கள் வீதியில் ஓடுறதுக்குரிய கண்டிஷன்லேயே இல்லையாம். அல்லது வாகனத்தினுடைய அந்த அமைப்பு பொடியில் பிரச்சனையாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லது கரும்புகை வெளியிடுறதாக இருக்கலாம். அல்லது ஒழுங்கான உதிரி பாகங்கள் சரியான முறையில் மாற்றப்படாமல் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். அல்லது ஓவராக டெக்கரேட் பண்ணி வாகனங்களோட இயல்பான அந்த அமைப்புகளை மாற்றி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அந்த மாதிரியாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன கண்டிஷனில் வாகனம் இருந்தாலும், அதாவது வீதியில் போகைக்குள்ள ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷனில் ஒரு வாகனம் இருக்குமாக இருந்தால் இனி அந்த வாகனத்துக்கு நிரந்தரமான தடை விதிக்கப்படும், முற்றுமுழுதாக வீதிகளில் இருந்து அகற்றப்படும் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை செய்ய போறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் போலீசார் அவர்களால் அதை அமுல்படுத்துவார்கள். அதே வேளையில் மோட்டார் வாகன பரிசோதகர்களுடைய உதவியும் பெறப்படும் என்று சொல்லி, ஏன்னா அவைக்கு தான் தெரியும் ஒவ்வொரு வாகனம் என்ன கண்டிஷனில் இருக்கணும் என்று சொல்லி. எனவே அவர்களும் போலீசாரும் சேர்ந்து நாடு முழுவதும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றார்கள். வீதியில் பயணம் செய்யறதுக்கு பொருத்தமில்லாத சகல வாகனங்களும் அகற்றப்படும் என்று சொல்லி. எனவே வாகனம் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வாகனம் நல்ல கண்டிஷனில் இருக்குதா, வீதியில் போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது.